கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். என்னோடு கூட உங்களுடைய வேதாமத்தை திருப்பி வாசியுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கியின் புத்தகம் ஞானவானாகிய சாலமோனாலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக காணப்படுகிறது. ஆண்டவர் ராஜாவாகிய சாலமோனை அதிக ஞானத்தினாலே ஆசீர்வதித்திருந்தார். ஆகவே ஞானமடைந்த சாலமோன் காரியத்தின் கடைத்தொகையை குறித்து எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன சம்பாதித்தாலும், எவ்வளவு படித்தாலும், எவ்விதமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும், எவ்வளவு பொருட்களை ஈட்டினாலும், எவ்வளவு ஜனத்தாரை சேர்த்து கொண்டாலும், கடைத்தொகை என்று சொல்லக்கூடிய அவனுடைய முடிவு அல்லது அவனுக்கு நிச்சயமாய் விதிக்கப்பட்ட காரியம் என்னவென்பதை மிக தெளிவாக பிரசங்கியை எழுதிய சாலமோன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு பணம் சேர்த்தாலும், எவ்வளவு ஞானவானாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்தின் கடைத்தொகை முடிவை பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் ஒரு வியாபாரம் செய்தாலும் கூட அதனுடைய முடிவு என்ன, லாபம் என்ன என்பதை ஒவ்வொரு வியாபாரியும் பார்க்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே முடிவான காரியம் என்ன? ஒரு மாணவன் எவ்வளவுதான் பள்ளி தொடக்கத்திலே நன்றாக படித்தாலும் கடைசியாக பள்ளி இறுதி வகுப்பிலே அவன் தேறினானா அல்லது தோற்றுப்போனானா என்பதுதான் முடிவு. ஆகவே சாலமோன் ஞானி கூட இப்படியாகத்தான் அவர் சொல்லுகிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போம். எதை குறித்து நாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் காரியத்தின் கடைத்தொகை. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைத்தொகை முடிவு எப்படி இருக்கும், அல்லது முடிவாக நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம், முடிவாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். மனுஷனே நீ தேவனுக்கு பயப்படு. தேவன் தான் செய்கிற செயல்களை அங்கீகரிப்பாரா என்று ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் அங்கே யோசிக்க வேண்டும். எதை குறித்து யோசிக்க வேண்டும்? தான் செய்கிற செயல்கள், கையிட்டு செய்கிற செயல்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா அல்லது அவர் வெறுப்பாரா என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். ஆகவே தேவ பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தேவ பயம் இருக்கும் என்று சொன்னால் அவன் உத்தமமாக வாழ முடியும். இந்த வாழ்க்கையை அவன் உத்தமமாக அவன் வாழ முடியும். ஆகவே தான் முதலாவதாக மனுஷனே தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கைக்கொள் என்று அங்கே பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் நீ தள்ளிவிடாமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுரையை கொடுக்கிறார். எல்லார் மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. எந்த மனுஷனும் இதில் தப்பிக்க முடியாது. எந்த மனுஷனும் தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒரே காரியம்தான், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கைக்கொள். அவர் கற்பனைகளை கைக்கொள், அதை கடைபிடி. இது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே, டியூட்டி என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்றால் இது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய
காரியமாக இருக்குது. இதிலிருந்து ஒரு மனுஷன் தப்பிக்க முடியாது. தேவனுக்கு பயப்படு, தேவனுக்கு பயப்படு, அவருக்கு சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கொள் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நீ இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து வரும்பொழுது அதனுடைய கடைத்தொகைக்கு வந்து பிறகு தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நீ நிற்கும்பொழுது நீ செய்த எந்த கிரியைகளுக்கும், அது அந்தரங்கமாக செய்தாலும் சரி அல்லது எல்லோர் மனுஷருக்கு முன்பாக வெளியரங்கமாக செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவர் நியாயத்திலே கொண்டு வந்து அவர் நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கேற்ற பலன்களை தருகிறவர் இருக்கிறார். நன்மையான காரியங்களை செய்தால் அவர் பரிசு பொருட்களை தருகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தீமையான காரியங்களை செய்தால் நம்மை நரகத்துக்கு எதுவாக அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள் மீண்டும் மீண்டுமாக நம்மை எச்சரிக்கிறது. மனுஷனே மனுஷனே, தேவனுக்கு பயப்படு, தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பிரசங்கி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று ஞாபகம் நமக்கு வரும்பொழுது இந்த மனுஷனை நாம் தவிர்க்கவே முடியாது. எந்த மனுஷன்? யோபு. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலங்கருமாக இருந்தான். பாருங்க, யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். புத்தகத்தினுடைய முதல் வசனத்திலே யோபை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? நல்ல சாட்சி. ஒரு மனுஷன் இருந்தான். அந்த தேசம் என்று சொல்லக்கூடிய ஊத்ஸ் தேசத்திலே ஒரு மனுஷனைத்தான் அவர் பார்க்கிறார். மெசபொத்தோமியாவிலே ஒரு மனுஷனை தான் பார்த்தார். யார் அவன்? ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊத்ஸ் தேசத்திலே அவருக்கு தெரிந்த ஒரே மனுஷன் யார் தெரியுமா? யோபு. அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாய் இருந்தான். ஆகவே அந்த மனுஷன் உத்தமனாய் இருந்தான். முதலாவதாக உத்தமன் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, உத்தமன் என்று சொல்லும்பொழுது இஸ் எ பர்ஃபெக்ட் என்று வாசிக்கிறோம். பரிபூர்ண மனுஷன் என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் பரிபூர்ணமாக ஆவதற்கு எவ்வளவு கடினம் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ரட்சிக்கப்படலாம், ஆண்டவரை அறிக்கை செய்யலாம், நம்ம பாவ அறிக்கையை செய்யலாம், ஆண்டவரோடு கூட ஜீவிக்கலாம். ஆனாலும் பரிபூர்ண தத்துவத்துக்குள்ளாக வருவது என்பது கடினமான காரியம். இட் டேக்ஸ் இஸ் லைஃப் டைம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு மனுஷன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே அது எடுத்துக்கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணப்பட்டு கொண்டே வரணும். நேற்று செய்த குறைகளை இன்று செய்யக்கூடாது. நேற்று செய்த காரியங்களை இன்று செய்யக்கூடாது. மேலும் மேலும் பரிபூர்ண தத்துவத்துக்குள்ளாக வளர்ந்து கொண்டே வரணும். ஆனால் ஆண்டவர் இந்த யோபை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவன் உத்தமன் என்று சொல்கிறார். அதாவது பர்ஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிறான். தேவன் அவனை பார்த்து நீ உத்தமன், நீ பரிபூர்ண மனுஷன் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவரே ஒரு மனுஷனை நீ பரிபூர்ண மனுஷன் என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய நல்ல சாட்சி. மனுஷனை பார்த்து சொல்ல முடியுமா? மனுஷன் குறைகளை உடையவன். ஆனாலும் யோபு குறைகளை நிறைவாக்கி கொண்டு வாழ்ந்த மனுஷன். அவன் ஒவ்வொரு நாளும் நிறைவை நோக்கி ஓடின மனுஷன். அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்ட மனுஷன். ஆகவே தான் தன் மகன்கள் பாவம் செய்திருக்க கூடும் என்று சொல்லி அதிகாலையிலே தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்று பாவ அறிக்கையை செய்கிற மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிபூர்ண மனுஷன் என்றால் என்ன? மனுஷனிடத்தில் குறைகள் இருக்கும், ஆனாலும் தேவனுடைய பார்வையிலே பரிபூர்ண மனுஷன் என்று சொல்லும்பொழுது, உத்தமன் என்று சொல்லும்பொழுது அவன் தன்னுடைய
காரியங்களை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவன் என்ற அர்த்தம். நேற்று செய்த தவறை இன்று செய்ய மாட்டான். அதை விட்டு விடுவான். நல்ல காரியங்களை செய்வான். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வான். பரிபூரணத்துக்குள்ளாக அவன் போவான். அவன்தான் எ பெர்ஃபெக்ட் மேன், உத்தமன் என்று இது தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாட்சி. இரண்டாவதாக இந்த யோபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சன்மார்க்கன் அப்படின்றால் அப்ரைட் அல்லது ரைச்சியஸ் என்ற அர்த்தம். அப்ரைட். முதலாவது வார்த்தை என்ன? பரிபூர்ணம், உத்தமன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது தேவனுக்கு முன்பாக. இரண்டாவது மனுஷர்களுக்கு முன்பாக. மனுஷர்களுக்கு முன்பாக என்ன? அவன் சன்மார்க்கன், அப்ரைட், ரைச்சியஸ். எல்லாத்திலையுமே சன்மார்க்கன். மனுஷர்கள் அவனை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? அவன் ஒரு சன்மார்க்கன். அவனிடத்தில் எந்த தீமையும் கிடையாது, கள்ளத்தராசு கிடையாது, பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான். மாத்திரமல்ல, அடாத வார்த்தைகளை அவன் பேச மாட்டான். மற்றவங்களுக்கு உள்ளத்திலே கூட தீங்கு நினைக்காதவன். ஆகவே அவனுக்கு எல்லா விதமான நற்குணங்களும் உண்டு என்று மனுஷர்கள் சாட்சி கொடுப்பது தான் இங்கே நம்ம இரண்டாவதாக நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அப்ரைட் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கன். சன்மார்க்கன். ஜனங்கள் எல்லோரும் அவனை சன்மார்க்கன் என்று சொல்லுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, முதலாவதாக உத்தமன், தட் மீன்ஸ் பர்ஃபெக்ட், அது தேவனுக்கு முன்பாக. இரண்டாவதாக சன்மார்க்கன் என்று சொல்லும்பொழுது மனுஷர்கள் மத்தியிலும் அவன் என்ன செய்தான்? நல்ல பெயரை பெற்றிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 52வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தேவ கிருபையில் மாத்திரமல்ல, ஞானத்திலே மாத்திரமல்ல, வளர்த்தியில் மாத்திரமல்ல, மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மேன் என்று போடப்பட்டிருக்கு. அதாவது மனுஷர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சன்மார்க்கர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர் உத்தமன் என்று சொன்னார்கள். பாருங்க, பிலாத்து கூட சொல்லுகிறான், அவரை யூதர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு முன்னே இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணேன், இவர் சன்மார்க்கனாக காணப்படுகிறார் என்று பிலாத்து கூட சொன்னான். ஆகவே இந்த புலோகத்தாரால், இந்த ஜனங்களாலே அவர் சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டார். தேவனுடைய கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் யோபு குறித்து வாசிக்கும்பொழுது அவன் சன்மார்க்கனாக இருந்தான். நாமும் கூட சன்மார்க்கனாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிடத்திலே உண்மை காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள், நான் தேவனிடத்திலே பிரியமாக இருக்கேன், தேவனுடைய காரியம் மாத்திரம் போதும், தேவன் என்னை அங்கீகரித்தால் மாத்திரம் போதும். அல்ல, மனுஷர் மத்தியிலும் நீ அங்கீகரிக்கப்பட வேண்டும். மனுஷர் மத்தியிலும் நீ அங்கீகரிக்கப்பட வேண்டும். உன்னை பார்க்கும்பொழுது அவளுக்கு நடுக்கம் வர வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கை சன்மார்க்கனுடைய வாழ்க்கையாக இருப்பதினாலே உன்னை பார்த்து பயம் வர வேண்டும். இவர் மெய்யாகவே தேவனுடைய மனுஷன் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட சாட்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதான காரியத்தை பார்க்கும்பொழுது யோபினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாயிருந்தான். பாருங்க, அவன் தேவனுக்கு பயப்படுகிறான், அது நிமித்தமாக பொல்லாப்புக்கு விலகுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து எல்லா ஆண்டவரை குறித்ததான பயம், ரெவரன்ஷியல் ஃபியர் என்று ஏற்கனவே நாம் இதை குறித்து தியானித்திருக்கிறோம். ஏதோ நம்ம தப்பு செய்வதல்ல, இது தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிற காரியம். ஆகவே அவருடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும். இதை நான் செய்ய மாட்டேன், தேவன் என்னை அடித்து விடுவார், இல்லை என்னை தண்டனைக்கு உட்படுத்துவார், நரகத்தில் போட்டு விடுவார் என்ற அந்த பயம் இல்லை. யோபுக்கு அந்த பயம் இல்லை.
தேவனுடைய மனதை அங்கே துக்கப்படுத்தி விடக்கூடாது. இது இப்படி யோசிப்பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால், அவர் என்னை நரகத்திலே தள்ளிவிடுவார், என்னை பாதாளத்திலே போட்டு விடுவார், என்னை நரகாக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்ற அந்த பயம் எனக்கு அவசியமல்ல. மாறாக நான் செய்கிற பாவங்கள், கருமங்கள், நான் என்னுடைய கீழ்ப்படியாத தன்மை தேவனுக்கு அது வருத்தத்தை கொடுக்கும். தேவன் என்னை பார்த்து துக்கப்படுவார் என்ற அந்த பயம், ரெவரன்ஷியல் ஃபியர். யோபுக்கு அந்த விதமான பயம் இருந்தது. தேவனுக்கு பயந்திருந்தான். கடைசியாக ஹி எஸ்டியூடு ஈவில் என்று வாசிக்கிறோம். பொல்லாப்புக்கு விலகிறான். எந்த விதமான பொல்லாப்புக்கும் ஆட்படாமல் அவன் பாவத்தின் மீது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை செய்தான். பாவம் தன்னை அண்ட விடாதபடி இருந்தான். எப்படி யோசேப்பு அங்கே போத்திபாரனுடைய மனைவி அவனை பாவத்திற்கு உட்படுத்த இழுத்த பொழுது அவன் ஓடினானோ, அதை போல அவன் தன்னை தற்காத்து கொண்டான். எல்லா விதமான பாவத்திலிருந்தும் யோபு தன்னை தற்காத்து கொண்டான். பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற மனுஷன், பாவத்துக்கு விலகி ஓடுகிற மனுஷன், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் அல்ல. பாவத்தை பார்த்தால் ஒரு அருவருப்பு, பாவத்தை பார்த்தால் அதை விட்டு ஓட வேண்டும் என்ற நினைவு, ஆகவே அதை ஒரு அருவருப்பாக பார்க்கிற தன்மை, பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் யோபு இருந்தான் என்று சொல்லி பார்க்கும். காரியத்தின் கடைத்தொகை குறித்து வாசித்தோம். ஆகவே அந்த காரியத்தின் கடைத்தொகை சரியாக பொருந்துகிற ஒரு நபர் என்று சொன்னால் யோபு. பாருங்க, தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. இதே தான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூட யோபிலே அவர் சொல்லுகிறார். 2 முறை அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். முதலாவதாக தேவனுக்கு முன்பான சாட்சி என்ன சாட்சி? உத்தமன் என்று சொல்லும்போது பரிபூர்ணத்துவத்தை உடையவன், பரிபூர்ண மனுஷன். பரிபூர்ணம் என்றால் பாவமே செய்யாதவன் அல்ல. அவன் பாவத்தை நேற்று செய்த காரியத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு அவன் என்ன செய்வான்? அதை செய்யாமல் இருப்பான். பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கிற மனுஷன், பூர்ணத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற மனுஷன். ஆகவே பரிபூர்ணத்துக்குள்ளாக போகிற மனுஷனைத்தான் அப்ரைட் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது. 2வது அப்ரைட் என்று வாசிக்கும் பொழுது சன்மார்க்கன், மனுஷருக்கு முன்பாக சன்மார்க்கனாக இருந்தான். மனுஷன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். யோபை குறித்தும் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனாக மாத்திரமல்ல, அவன் சன்மார்க்கனாக இருந்தான். 3வது காரியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனில் இருந்தது. அப்படி என்றால் தேவன் என்னை நரகத்திலே போட்டு விடுவார் என்ற அந்த பயம் இல்லை, தேவனுக்கு நான் துக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற பயம் யோபுக்கு இருந்தது. கடைசியாக பாவத்தை எந்த வகையிலும் தன்னிடத்திலே அண்டவிடாமல் தன்னை தற்காத்து கொள்கிற மனுஷனாக யோபு இருந்தான். ஆகவே காரியத்தின் கடைத்தொகை என்ன? நாம் பாவத்துக்கு விலகுகிற மனுஷனாக, உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இரத்தன சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற வார்த்தை, எச்சரிப்பான வார்த்தை என்று அதிகாலை வேளையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி ஓடத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.